Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட் லெசனில் இருக்கக்கூடிய 24th ஒன்வர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கிறிஸ்டல் வித் த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து 100 எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் அப்படி மட்டும் படிக்கக்கூடாது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதை சேர்ந்தது அப்படின்றத நம்ம படித்தாதான் நம்மளால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா இப்போ வந்துட்டு எப்படி கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த டைம் வந்து இது வந்து ஆன்சராக இருக்கிற மாதிரி ஒரு கொஷினை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு NaCl அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்காட்டி டிஃபெக்ட். ஸ்காட்டி டிஃபெக்ட்னா வந்துட்டு எத்தனை கேட்டையான்ஸ் மிஸ் ஆகுதோ அதே அளவுக்கு ஆனியான்ஸும் மிஸ் ஆகுது. இது பேசிக்காக என்னென்னா கேட்டையான்ஸும் ஆனியான்ஸும் வந்துட்டு ஒரே அந்த சைஸில் இருக்கிறப்ப நமக்கு வரதான் வந்துட்டு ஸ்காட்டி டிஃபெக்ட். எக்ஸாம்பிள் வந்துட்டு NaCl. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு KCl அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகே, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் உங்களுக்கு NaCl, KCl இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் வரும். முக்கியமாக அதே மாதிரி ZnO அப்படின்றது இருக்கு இல்லையா, ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது, அதுவும் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டுக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ அதனால ZnOங்கிறது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இங்கே மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ FeO அப்படின்னு இருக்கு பாருங்க. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா FeO அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்காக மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, எதுக்கு வந்துட்டு அந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைப் ஆஃப் இதுதான் இங்கே வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ Fe2+ இருக்குது, Fe3+ இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ FeO அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அயன் ஆக்சைடு அப்படிங்கிற கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா சிலது வந்துட்டு Fe2+ அயான்ஸாக இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக twice a number of other Fe2+ ions in the crystal is oxidized to Fe3+ ions அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடைஸ்ட்னா ஒன்றும் இல்லை, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ Fe2+ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், Fe3+ ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு மாதிரி வரும். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 3 Fe2+ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஈக்குவல் டு 6, 3 2 6ன்னு வரும். இதே 2 Fe3+ போயிடுச்சு அப்படின்னா 2 × 3 6ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எடுக்கிறது. ஓகே, அதுதான் வந்துட்டு மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகே, in such case overall Fe2+ and Fe3+ ions is less than the O2- ions அப்படின்னு சொல்கிறாங்களா. அதாவது இதுதான் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். O2னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத விட இது ரெண்டும் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சில இடத்துல Fe3+ இருக்குது, ஒரு சில இடத்துல Fe2+ இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா FeO.